ஓட்டு திருட்டுங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி ராகுல் காந்தி பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணி ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எழுச்சி காங்கிரஸுக்கு ஏற்படுது. அவருக்கு பிறகு ராகுல் காந்தி 2 மாசமா அங்க போக மாட்டேங்கிறாரு. 2 மாசமா எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே போகல. இந்த இடையில இந்த அல்லவார் என்ன பண்றாரு, அல்லையிலே குத்தி இருக்கிறாரு காங்கிரஸ். இதுல போய் ஆர்ஜேடி கட்சிகிட்ட போய் 60 சீட் கேட்டிருக்கிறாரு. அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நீங்க ஏற்கனவே 70 சீட் வாங்கினீங்க, 70 சீட் வாங்கி வெறும் 19 சீட் தான் ஜெயிச்சீங்க. அப்ப 20 சீட் வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு 10 சீட் எச்சா ஒரு 30 சீட் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு 30 சீட் வாங்கிக்கங்கன்னு சொல்லும் போது முடியவே முடியாது, எங்களுக்கு அவ்வளவு குறைங்க, கடைசிக்கு 40 வாங்கிக்கங்க, உங்களுக்கு அவ்வளவு பலம் இல்ல, சொன்னா கேளுங்கன்னு சொல்றாங்க. இல்ல 60 சீட் கொடுத்தா தான் எல்லாம் கூட்டணியில் இருக்க மாட்டோம், முதலமைச்சர் வேட்பாளர் உங்களை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி கடுமையா இது பண்ணி இவருக்கு கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி தனியா நின்னாங்கன்னா எங்கேயுமே டெபாசிட் வாங்க முடியாது. அப்படி ஒரு பலவீனமான நிலையில இருக்கு. தமிழ்நாட்டோட ஒரு 4 சீட் ஜெயிப்பாங்கன்னு வைங்களேன், அங்க அதுவும் கிடையாது. 4 சீட்டு கூட எக்ஸ்ட்ரா சொல்றேன்னு நினைக்கிறேன். சண்டை போட்டு 60 சீட்டுகளை வாங்கி நிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அங்க 60 சீட்டுகளை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு பிறகு அங்க ஏதாவது பிரச்சாரம் பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நிதிஷ்குமார் பிரச்சாரம் பண்றாரு. அங்க ராஷ்டிரிய லோக் ஜனம் சக்தின்னு ஒரு கட்சி, லோக் ஜன சக்தி கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஒரு பக்கம் தலித் மக்களுடைய கட்சி, அது அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. HAMS ஒரு கட்சி, அவன் முன்னாள் முதலமைச்சர், அவன் ஒரு பக்கம் தலித்துகள் மக்களை இது பண்ணி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா பிரச்சாரம், இன்னொரு பக்கம் மோடி பிரச்சாரம். இவ்வளவு பிரச்சாரம் நடக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மட்டும் தான் பிரச்சாரம் பண்றாரு. ராகுல் காந்தியும் வரல, சோனியா காந்தியும் வரல, மல்லிகார்ஜுன கார்கே எங்க போனான்னு தெரியல. கிட்டத்தட்ட 20% தலித் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப காங்கிரசினுடைய கோர் ஓட் பேங்க் யாருன்னா தலித்துகளும் முஸ்லிம்களும் தான், இந்தியா முழுக்க, அகில இந்திய அளவில். அந்த பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஆர்ஜேடிங்கிறது ஒரு யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கட்சி. அவன் 15% இருக்கிறாங்க. இப்ப இந்த அங்க பிரச்சனை யாதவர்களுக்கும் தலித்துகளுக்கும் தான். ஆனா காங்கிரஸ் தலித் ப்ரோ தலித் பார்ட்டி. அப்ப முதல்ல அந்த கூட்டணியே ஒரு இது இல்லாத கூட்டணி, ஒரு இணக்கம் இல்லாத கூட்டணி. பட் வேற வழி இல்ல. இப்ப என்னன்னா, ஒரு ஆர்ஜேடி கூட சண்டை, ஒழுங்கா 20 சீட் வாங்கியிருந்தா கூட 10 சீட்ல ஜெயிச்சிருக்கலாம். இப்ப என்ன 60 சீட்டை வாங்கி கடைசியில் 6 சீட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. விட்டுருந்தா கூட அந்த ஆர்ஜேடியாவது டஃப் கொடுத்து பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சியினுடைய வெற்றியையும் கெடுத்து இவங்களும் வெற்றி பெறுவதற்கு எந்த இதுவும் பண்ணாம ராகுல் காந்தி கடைசியில் என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தி போட்டோவே போடலையா எந்த போஸ்டர்லயும். ஏன்னா போஸ்டர்ல போட்டோ போட்டா மக்கள் கேட்கறாங்க, ஏன்னா ராகுல் காந்தி எப்போ வருவாருன்னு கேட்கறாங்க. ராகுல் காந்தி எங்க இருக்கிறாருன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்க இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வருது, இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல.